டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆஃப் ப்ரோகேரியோட்ஸ். ப்ரோகேரியோட்டில் எப்படி இந்த டிஎன்ஏ வந்து நடைபெறுகிறது, ரெப்ளிகேஷன் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறோம். தி ஃபஸ்ட் டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் வாஸ் டிஸ்கவர்ட் இன் 1958 பை ஆர்த்தர் காரன்பெர்க் அப்படின்றவர் இந்த இருக்கிறார் பாருங்க, ஆர்த்தர் காரன்பெர்க், who received Nobel Prize in Physiology and Medicine in 1959. DNA polymerase is considered as கோரன்பெர்க் என்சைம். இவர் கண்டுபிடிச்சதுனால இவர் பேரே அந்த என்சைமுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? Later DNA polymerase 2 and DNA polymerase 3 were identified. சரியா? DNA polymerase 1, DNA polymerase 2, DNA polymerase 3 அப்படின்னு 3 வகையான DNA polymerase என்சைம்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டன. All of them possess the following biological activity. எல்லாமே என்ன வேலையை செய்கின்றன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 5' to 3' polymerase activity, exonuclease activity, comparison of DNA polymerase of E. coli bacteria. இந்த சம்மெலாம் நமக்கு வேண்டாம். அடுத்தது எக்ஸோநியூக்ளியஸ் ஃபங்க்ஷன்ஸ். வெளிப்புறமாக இந்த டிஎன்ஏ பாலிமரஸோட ஃபங்க்ஷன் என்ன, அதாவது நியூக்ளியஸ்க்கு வெளிப்புறமாக. சரியா? எக்ஸோ அப்படின்னா வெளிப்புறம், நியூக்ளியஸ் அப்படின்னா நியூக்ளியஸுக்கு வெளிப்புறமாக என்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5' 3' exonuclease activity removes primer or excise mutated segments. அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏ பகுதிகளை மட்டும் 5' முனையிலிருந்து 3' முனைக்கு வெட்டுகிறது. சரியா? அந்த ஏரோ மார்க் எதை குறிக்குது அப்படின்னா, 5' தொடங்கி 3'க்கு அந்த ஃப்ராக்மெண்டேஷன் வந்து நடைபெறும். அடுத்தது 3' to 5' exonuclease activity, excise mismatched nucleotides. அதாவது மிஸ்மேட்சாக அரேஞ்ச் ஆகிருக்கிற அந்த நியூக்ளியோடைட்ஸை கட் பண்ணும். சரியா? எந்த பக்கம் எந்த பக்கம் அப்படின்னா 3'லேருந்து 5' டைரெக்ஷனில். டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 எப்படி இருக்கும் பாருங்கள். இட் இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரூஃப் ஃபீடிங் அண்டு ஃபில்லிங் த கேப்ஸ், அதாவது ரிப்பேரிங் டிஎன்ஏ டேமேஜ். டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 வந்து டிஎன்ஏ ரிப்பேர் பண்ணுற ஒரு என்சைம். இது ரிப்பேர் பண்ணுற அந்த ப்ராசஸ் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட், லார்ஜ் ஃப்ராக்மெண்ட். இப்போது டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 டெம்பரரிலி ஃபங்க்ஷனல் when டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 அண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 ஆர் நாட் ஃபங்க்ஷனல். இது ஒன்றும், அதாவது டிஎன்ஏ பாலிமரேஸ் 1ம் டிஎன்ஏ பாலிமரேஸ் 3யும் ஒர்க் ஆகாத டைமில் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டில் கேப்பபிள் ஃபார் டூயிங் சிந்தசிஸ் ஆன் த டேமேஜ்டு டெம்ப்ளேட். டேமேஜான அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 வந்து உருவாக்குகிறது. சரியா? நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபேட் இன் டிஎன்ஏ ரிப்பேர் ப்ராசஸ். டிஎன்ஏ ரிப்பேர் ப்ராசஸில் இது ஒரு பங்கு. டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 a heterodimer enzyme composed of 10 different subunits. சப்யூனிட்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய யூனிட் இருக்கும், அதுக்கு சின்னதாக ஒரு துணை யூனிட் இருக்கும், அதுக்கு பேர் தான் சப்யூனிட்ஸ். நெக்ஸ்ட் ஹேவிங் த ஹையஸ்ட் பாலிமரைசேஷன் ஆக்டிவிட்டி இது வந்து ரொம்ப ஃபாஸ்டான ஒரு என்சைம். சரியா? த ட்ரூ என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எலாங்கேஷன் ப்ராசஸ். இந்த என்சைம் வந்து எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னா டிஎன்ஏ எலாங்கேஷனுக்காக பயன்படுகிறது. அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரேஸ் 3. டிஎன்ஏ பாலிமரேஸ் 3யோட ஸ்ட்ரக்சர் இதுதான். இது அவ்வளோ டீப்பாலாம் நமக்கு வேண்டாம். சரியா? இந்த ஆர்என்ஏ பிரைமேஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதான் வந்து இது ஆல்சோ கால்டு. இது வந்து என்னவாக அழைக்கப்படுகிறது அப்படின்னா டிஎன்ஏ ஜி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பிரைமேஸ் இஸ் ஏபிள் டு சிந்தசைஸ் பிரைமர்ஸ் யூஸிங் ஃப்ரீ என்டிபேஸ் ஆஸ் த சப்ஸ்டேட் அண்ட் த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ
அதாவது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ as the template. Primer are short RNA fragments of a several nucleotides long. ப்ரைமர்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஆர்என்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் அது. சரியா, இங்கே இருக்குது பாருங்கள் ப்ரைமர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஆர்என்ஏ ப்ரைமர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. சரியா, இதான் வந்து ஆர்என்ஏ ப்ரைமர். அதுலேருந்து என்ன ஆகுது, இந்த பாலிமரேஸ் 3க்கு உண்டான அந்த என்சைம் வந்து புது டிஎன்ஏ ஸ்டாண்டை உருவாக்குகிறது ஆர்என்ஏ ப்ரைமர்லேருந்து. அடுத்தது, ப்ரைமர் ப்ரொவைட்ஸ் free 3 hydroxyl groups to react with the alpha phosphate atom of DTTP from phosphodiester bonds. பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸில் இந்த ப்ரைமர் வந்து எதை வழங்குகிறது அப்படின்னா OH அயான்ஸை வழங்குகிறது. சரியா, ரொம்ப டீப்பாக போகணும். லாஸ்ட்டு நமக்கு ஹெலிகேஸ் என்சைம் வந்து எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னா ஆல்சோ ரெஃபர் டு ஆஸ் டிஎன்ஏ பி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஓப்பன்ஸ் த டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ வித் கன்சியூமிங் ஏடிபியை எடுத்துக்கொண்டு இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நடைபெறுவதனால் இதை ஏடிபி கன்சியூம் பண்ணுறதுக்கு இந்த ஹெலிகேஸ் என்சைம் வந்து தேவைப்படுது. சரியா, தி ஓப்பனிங் ப்ராசஸ் with the assistance of DNA A and DNA C. இதுக்கு அசிஸ்டண்ட்டாக இந்த DNA B வந்து செயல்படுகிறது. அடுத்தது SSB புரோட்டீன் அப்படின்னா என்ன, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் புரோட்டீன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பைண்டிங் புரோட்டீன்ஸ். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பைண்டிங் புரோட்டீன்ஸ் maintains the DNA template in the single strand from in order to prevent the double stranded DNA formation, protect the அதாவது valuable double stranded DNA from nucleases. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் புரோட்டீனோட வேலை என்ன அப்படின்னா அந்த மெயின்டைன் பண்ணுறது. சரியா, தனியாக பிரிஞ்ச டிஎன்ஏ ஸ்டாண்டை அப்படியே வந்து வச்சுருக்கிறதுக்காக இந்த ப்ரோட்டீன் வந்து பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ கைரேஸ். இட் கட்ஸ் பாஸ்போ எஸ்டர் பாண்ட்ஸ் ஆன் போத் ஸ்டாண்ட்ஸ். ரெண்டு ஸ்டாண்ட்லேயும் பாஸ்போ எஸ்டர் பாண்ட்ஸை இந்த டிஎன்ஏ கைரேஸ் வந்து உடைக்கிறது. சரியா, அப்புறம் உடைச்ச பிறகு எது வந்து வெளியேற்றப்படுகிறது அப்படின்னா சூப்பர் காயில் கன்ஸ்ட்ரெயின் அண்டு reforms the phosphodiester bonds. It can be double stranded DNA into the negative supercoil state with consumption of ATP எடுத்துக்கொண்டு இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் டிஎன்ஏ ஸ்டாண்டை வந்து சுற்றுகிறது. டிஎன்ஏ லைகேஸோட வேலை என்ன அப்படின்னா அதை ஒட்டக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இந்த டிஎன்ஏ வந்து காணப்படுகிறது, இந்த என்சைம். சரியா, டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்றது connect two adjacent single stranded DNA strands by joining the 3' hydroxyl group of one DNA strand to the 5' phosphate group of another DNA. அதாவது ஒரு டிஎன்ஏவோட 3' இன்னொரு டிஎன்ஏவோட பாஸ்பேட் குரூப்பையும் என்ன பண்ணுது அப்படின்னா ஜாயின் பண்ணுது இந்த டிஎன்ஏ லைகேஸ். சரியா, sealing the nick in the process of replication, repairing, recombination and splicing. இந்த காரணிகள் மூலமாக இது டிஎன்ஏ லைகேஸ் வந்து இந்த டிஎன்ஏவை ஃப்ராக்மெண்ட்ஸை ஒட்டும் ஒரு என்சைமாக விளங்குகிறது. சரியா, 3' முனையில் ஹைட்ராக்சில் குரூப்பும் 5' முனையில் பாஸ்பேட் குரூப்பும் காணப்படும். நெக்ஸ்ட்டு ரெப்ளிகேஷன் ஃபெடிலிட்டி. நம்மளுக்கு இதெல்லாம் இல்லை. சரியா, ரெப்ளிகேஷன் ஃபெடிலிட்டி அப்படின்றது
சரிம்மா, இதெல்லாம் இல்லை நமக்கு. அடுத்தது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்ன ப்ராசஸில் அந்த ப்ராசஸ் நடைபெறுகிறது இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்குது பாருங்கள். என்னென்ன ஸ்டேஜஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்டேஜஸ். இனிஷியேஷன், ஃபஸ்ட்டு இனிஷியேஷன் ஆரம்பித்து வைத்தல். எலாங்கேஷன் நீட்சி அடைதல். டெர்மினேஷன் முடிவுறுதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? 3 stages of replication. Initiation occurs at the origin of replication, or the origin ஓரி சைட் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா, அங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த இனிஷியேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. செப்பரேட்ஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ primer synthesis. நெக்ஸ்ட்டு எலாங்கேஷன், செகண்ட் ஸ்டேஜ் வந்து எலாங்கேஷன். எலாங்கேஷன் இன்வால்வ்ஸ் தி addition of new nucleotides based on complementary of the template strand. அடுத்தது forms phosphodiester bonds, அதாவது phosphoester bonds, correct the mismatch base, extending the DNA strand. DNA strand நீட்சி அடைய செய்வது இந்த elongation. அடுத்தது termination. Termination, stop the DNA replication occurs at a specific termination site. ஒரு குறிப்பிட்ட டெர்மினேஷன் சைட்டில் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை வந்து ஸ்டாப் பண்ணுது. அதுக்கு பேர் தான் டெர்மினேஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஜீனோம் ஆஃப் ஈகோலை. அடுத்தது இனிஷியேஷன். தி ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் எ பர்டிகுலர் பாயிண்ட் கால்ட் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஆர் ஓரி சைட். சரியா? தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆரிஜின் இஸ் 248 base pair long and AT rich. AT அப்படின்னா என்ன? அடினைன் டைமின் தான் AT அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த டயக்ராமில் தெரியுது நமக்கு கன்சஷன் சீக்வன்ஸ். அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமோசோம். ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமோசோம் வந்து இங்கே எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு பாருங்கள். இது வந்து சாதாரண டிஎன்ஏ, அதில் ரெப்ளிகேஷன் நடக்குது. இனிஷியல் காம்ப்ளெக்ஸ், ஓப்பன் காம்ப்ளெக்ஸ், ஏடிபி கன்சியூம் ஆகுது. அங்கே பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வந்து உண்டாக்கம் நடைபெறுகிறது. சரியா? டிஎன்ஏ சியும் டிஎன்ஏ பியும் ஒன்றா சேர்ந்து இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸை உண்டாக்குகிறது. அதான் டிஎன்ஏ பி. அடுத்தது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். சைட் வேர் டிஎன்ஏ சிந்தசிஸ் ஸ்டார்ட்ஸ். டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆரம்பிக்கிற பகுதி ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் என்று அழைக்கிறோம். பேரண்ட் டிஎன்ஏ ஸ்டாண்ட், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன் காம்ப்ளெக்ஸ், இன்ஹிபிட்டார் புரோட்டீன், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இன்ஹிபிட்டார் புரோட்டீன் அப்படின்னா அங்கே நிறுத்தக்கூடிய ஒரு புரதம் தான் வந்து ஸ்டாப் கோடான் அப்படின்னு சொல்லுவாங்க அது. நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு. அந்த ஒய் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்கிறோம். டிஎன்ஏ ஏ ரெக்கோஜனைஸ் ஓரி சி. டிஎன்ஏ பி ஹெலிகேஸ் அண்ட் டிஎன்ஏ சி ஜாயின்ஸ் த டிஎன்ஏ ஏ காம்ப்ளெக்ஸ் ஓப்பன் த லோக்கல் ஏடி ரீச் ஆர்ஜின் அண்ட் மூவ் ஆன் த டெம்ப்ளேட் டவுன் ஸ்ட்ரீம் ஃபர்தர் டு செப்பரேட் enough space. சரியா? டிஎன்ஏ இஸ் ரீப்ளேஸ்டு கிராஜுவலி. அதாவது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ புரோட்டீன் பைண்ட்ஸ் த காம்ப்ளெக்ஸ் டு ஸ்டெபிளைஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. அடுத்தது பிரைமர் சிந்தசிஸ். இந்த பிரைமர் எப்படி உருவாக்கம் நடைபெறுகிறது அப்படின்றத. பிரைமர் ஜாயின்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் எ காம்ப்ளெக்ஸ் கால்டு பிரைமோசோம். பிரைமர் என்ன பண்ணுது அப்படின்னா அதாவது இரண்டாக இணைந்து காணப்படுகிறது. அதுக்கு பிரைமோசோம் என்று பெயர். அடுத்தது இனிஷியேஷன். இனிஷியேஷனோட டயக்ராம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரைமேட் சிந்தசைஸ் பிரைமர். நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் ப்ரோட்டீன்ஸ், லீடிங் ஸ்டாண்டு, அப்புறம் லேகிங் ஸ்டாண்டு. சரியா? இது எல்லாமே இங்கே தெரியுது. அப்புறம் ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
அந்த க்ரீன் கலரில் துண்டு துண்டாக இருக்கும். அது வந்து ஜாயிண்ட் ஆகாத அந்த ஃப்ராக்மெண்ட்ஸுக்கு பேர் தான் ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலாங்கேஷன் நெக்ஸ்ட்டு நீட்சி அடைதலுக்கு பேர் தான் எலாங்கேஷன் அப்படின்னு அர்த்தம். இங்கே நீட்சி அடைதல் வந்து எப்படி நடைபெறுது அப்படின்னு பாருங்கள் இந்த ப்ளூ கலர் டயக்ராமில். சரியா? க்ரோவிங் ஸ்டாண்டு, டெம்ப்ளேட் ஸ்டாண்டு. க்ரோவிங் ஸ்டாண்ட் எது, டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் எது அப்படின்னு பார்த்துக்கலாம். க்ரோவிங் ஸ்டாண்டு வந்து ஆரஞ்சு கலர்லேயும், டெம்ப்ளேட் ஸ்டாண்டு வந்து அதாவது லைட்டான ப்ளூ கலர்லேயும் காணப்படுகிறது. சரியா? க்ரோவிங் ஸ்டாண்ட் அப்படின்னா வளரக்கூடிய டிஎன்ஏ துண்டு அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது எலாங்கேஷன். எலாங்கேஷன் வந்து எப்படி நீட் ஆகுது, இங்கே நீட் ஆகுது காட்டுறாங்க பாருங்கள். இங்கே சரியா? இங்கேயும் கட்டான பகுதிகள் வந்து உருவாகும். அதுக்கு பேர் தான் எலாங்கேஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது லேகிங் ஸ்டாண்ட் சிந்தசைஸ். லேகிங் ஸ்டாண்டுனா துண்டு துண்டாக இருக்கிற அந்த ஸ்டாண்டுக்கு லேகிங் ஸ்டாண்ட் என்று பெயர். அது ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு பேர். அதில் வந்து என்ன ஆகுது, அந்த தேவையான மற்ற அந்த துண்டுகள் வந்து உருவாக்கம் நடைபெறுகிறது. சரியா? ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது இங்கே இருக்குது. மெனி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் சிந்தசைஸ்டு sequentially on the DNA template stand having the 5' end. These DNA fragments are called Okazaki fragments. They are 1000 to 2000 nt long in prokaryotes and 100 to 150 nt long in eukaryotes. சரியா? The daughter stand consisting of Okazaki fragments is called the lagging stand. Okazaki fragments இருக்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு பேர் லேகிங் ஸ்டாண்ட் என்று பெயர். சரியா? டைரக்ஷனலி ஆஃப் த டிஎன்ஏ ஸ்டாண்ட் அட் ஏ ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு பாருங்கள், அந்த ஒய் ஷேப்பில் இருக்கும், அதில் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு. அதோட டயக்ராம் இங்கே தெளிவாக பார்ப்போம். டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 அண்டு டிஎன்ஏ லிகேஸ். இங்கே இந்த ரெண்டு என்சைமும் வந்து நமக்கு இந்த அதாவது ஃபோர்க் மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? அவ்வளோதான். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து நமக்கு முடிஞ்சது.